ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்களுக்கு ஒரு பெரிய வணக்கம். ஒன்றும் இல்லைங்க. இப்போ வந்து எலெக்ஷன் சொல்லி பயங்கர தீப்பத்தி எரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு அரசியல் களம். அது இப்போதான் வந்து அணைஞ்சிருக்கு. மறுபடியும் பார்த்தா எக்ஸிட் போல் அது வந்துடுச்சு. அதற்கு அடுத்ததாக ரிசல்ட்டு. இந்த ரிசல்ட் வரதுக்குள்ள 4 பேர் வந்து 4 பக்கமும் கொளுத்தி போட்டு 4 விதமா பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த கேப்ல தான் ஒரு ஆன்மீக ஜோதிடர், நல்லா தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு, ஆன்மீக ஜோதிடர் செல்வி அவர் வந்து ஒரு இதை சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னா, என்னதான் இவங்க அரசியல்ல வந்து எதிரும் புதிருமா இருந்தாலும் இவங்களுக்கு ஜாதகத்துல ஒரு ஒத்துமை இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. யாரா எதிரும் புதிருமா இருக்கிறாங்க, யாருக்கு ஜாதகம் ஒத்துமையா இருக்குன்னு பாக்குறீங்களா? வாங்க ஷோக்குள்ள போலாம். இப்ப நம்ம அண்ணா உதயநிதி ஸ்டாலின் அவங்களுக்கும் புது வரவா வந்திருக்காங்கல்ல தமிழகத்துக்கு அரசியல்ல. யாருன்னு உங்களுக்கே தெரியும். தமிழக வெற்றி கழக அந்த தலைவர் விஜய் அவங்களுக்கும் ஜாதகத்துல ஒரு ஒற்றுமை இருக்கான். அதாவது 2 பேருக்குமே வந்து அரசு ஆள்ற அந்த பாக்கியம் வந்து கிடைக்கிற ராசியான ஒரு நட்சத்திரம் வந்து அவங்களுக்கு இருக்குன்ற மாதிரி தெளிவா சொல்லியிருக்காரு. ஆல்மோஸ்ட் வந்து எல்லாமே முடிஞ்சிருச்சு. எக்ஸிட் போல் வரைக்கும் வந்துடுச்சு. இந்த பக்கம் என்னன்னா நாங்க தான் டிவிக்கே வந்து ஒரு பக்கம் குதிச்சுட்டு இருக்கிறாங்க. அமைச்சர் செங்கோட்டையன் அவங்க கூட விஜய் தான் ஆட்சியில உட்காருவாரு அப்படின்ற மாதிரி நிதானமா தெளிவா சொல்லிட்டாரு. ஆனா எக்ஸிட் போல் பாத்தீங்கன்னா மேக்சிமம் டிஎம்கேக்கு தான் வந்து அதிகமா இருக்கு. எம்கே ஸ்டாலின் மறுபடியும் வருவாங்க, டிஎம்கே 2.0 சரித்திரம் படைக்கும் அப்படின்ற மாதிரி இவங்க ஒரு பக்கம். இதுக்கு நடுவுல பாத்தீங்கன்னா ஏடிஎம்கே, என்ன எங்களை விட்டுட்டீங்களே, நாங்க தான் அடுத்து. இப்ப நாங்க வந்து ஒரு 60-70 சீட்டு வின் பண்ணாலும், விஜய் அவங்க ஒரு 40-50 சீட்டு வின் பண்ணாலும் நாங்க ஜாயிண்ட் ஆயிட்டோம்னா அப்ப எங்களுக்கு தானே அதிகமா இருக்கும். அப்ப நாங்க தான் யாருங்க நீங்க அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு பக்கம். சரி, இவங்க மும்முனை போட்டியா இருக்கு. 4வது முனையில ஒரு ஆள் இருந்தாங்களே, எங்க நம்ம அண்ணன் சீமான் அப்படின்னு பார்த்தா அவரை ஆளே காணோம். ஏன்னா மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கும் போது கூட அந்த சொட்ட மழையில நனைஞ்சுக்கிட்டு வந்து பிரச்சாரம் எல்லாம் பண்ணாரு. பயங்கர பரப்புரையெல்லாம் பண்ணி தொண்டையெல்லாம் கம்மி, நிறைய ஹார்ட் ஒர்க் இந்த எலெக்ஷன்ல வந்து போட்டாங்க. எப்போதுமே போட்டாங்க. இந்த 2026 தேர்தலில் இன்னும் ஸ்பெஷலா அதிகமான ஹார்ட் ஒர்க் போட்டாங்க. இரவு பகல் பார்க்காமல், தூங்காம சாப்பிடாம அப்படிலாம் இருந்து வேலை செஞ்சாங்க. சரி, அவர் எங்க அந்த கருத்து கணிப்பு வந்துடுச்சு, எக்ஸிட் போல் வந்துடுச்சு, அண்ணாவை காணுமேன்னு பார்த்தா அண்ணா இந்த பக்கம் வரல. வழக்கம் போல அவங்களுக்கு இருக்கிற வாக்கு சதவிகிதம் இருக்கலாம் அப்படின்ற மாதிரியும், ஒரு தொகுதியோ 2 தொகுதியோ இந்த வாட்டி சட்டமன்றத்துக்கு அண்ணன் போவாரா அப்படின்ற மாதிரியும் இருக்குது. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இந்த தலைவர்களுக்கு எல்லாருக்குமே என்ன ராசி, என்ன நட்சத்திரம், அவங்களுடைய குலம் கோத்திரம் இதெல்லாம் வந்து செல்வி வந்து புட்டு வச்சிருக்காரு. அதாவது பாத்தீங்கன்னா இப்ப விஜய் அவங்களுக்கும் அண்ணாமலை பிஜேபி சேர்ந்திருக்கிறாங்களா, அவங்க 2 பேருக்கும் கடகராசியா. கடகராசி பொதுவா சொகுசா இருப்பாங்களாம். யாருன்னா அந்த மாதிரி பண்ணிட்டு போங்க அப்படின்ற மாதிரி ரொம்பவே சொகுசான ராசி அவங்க எதுவே செய்யலனாலும் அவங்களுக்கு வந்து புகழ் கிடைக்கும், பேர் கிடைக்கும், பணம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. நம்ம துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவங்களுக்கு வந்து கடந்த மார்ச் மாசத்துல இருந்து ரகு புத்தி அது வந்து மாறி இப்ப வந்து குரு புத்தி அது வந்து நடந்துகிட்டு இருக்கு. அதனால அவருக்கு சிறப்பா தான் அமையும். விஜயோட ஜாதகமும் ஒன்றும் சரியானது லேஸ்பட்டதெல்லாம் கிடையாது. அதுவும் வந்து நாடாளுற நட்சத்திரம் தான், நாடாளுற ராசி தான். அவருடைய ஜாதகம் இப்ப பவர்ஃபுல்லா இருக்கு. ஏன்னா அந்த கூட இருக்கிறாங்கல்ல, இட்டுன்னு போறதுக்கு அந்த பனைமரத்துல பாதி வளர்ந்து இருப்பார்ல, அவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் அவர்கிட்ட இதா இருக்கணும், அவங்க ஒத்துழைப்பு வந்து இருக்கணும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. எல்லாத்துக்கு மேல என்கே ஸ்டாலின் அவங்களுக்கு வந்து சிம்ம ராசி தான். பொதுவாகவே சிம்ம ராசி அப்படின்றவங்க அடக்கி ஆள்வாங்க, ஒரு ஆள்ற இடத்துல இருப்பாங்க அப்படின்ற மாதிரி எல்லா ஜோசியருமே கணிச்சு சொல்லுவாங்க. இதுக்கு நடுவால எடப்பாடி அவங்களுடைய ராசி ஜாதகம் எல்லாம் சொல்லிட்டு இந்த தேர்தலை பொறுத்த அளவுல கூட்டணி வச்சிருக்கிறாங்கல்ல, அது வந்து வெற்றி பெற வாய்ப்பு கிடைக்கும். அதாவது ஃபர்ஸ்டே கூட்டணி வச்சு களத்துல இறங்கி பரப்புரையெல்லாம் மேற்கொண்டு போராடி இதெல்லாம் பண்ணாங்கல்ல, அவங்களுக்கு வெற்றி கிடைக்க வாய்ப்பு உண்டு. எல்லாம் கடைசி நேரத்துல பாத்துக்கலாம். சும்மா ஒரு நாள் போவான், 4 நாள் லீவ் போடுவான், யாரு கேட்பா? நம்ம மூஞ்சுதான் பிராண்டே, நம்ம சின்னம் தான் அங்க சிம்பலே அப்படின்ற மாதிரி அசால்ட்டா கடைசி நேரத்துல பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு நாள் போயிட்டு 4 நாள் லீவ் போட்டுட்டு, இப்போ ஒரு நாள் 4 பரப்புரை வச்சுக்கிட்டு 1 மேற்கொண்டுட்டு மிச்சம் 3 தள்ளி வச்சுட்டு, தேர்தல் ஆணையம் வந்து அனுமதி கொடுக்கல, இவங்க வந்து இது பண்ணிட்டாங்க, எங்களை வந்து வேலை செய்ய விட மாட்டேங்கிறாங்க அப்படின்ற மாதிரி நிறைய பழியெல்லாம் உருட்டி தூக்கி போட்டாங்கல்ல, அந்த மாதிரி கடைசியா பாத்துக்கலான்னு அசால்ட்டா இருக்கிறவங்களுக்கு வந்து வெற்றி கிடைக்கிறதுக்கு பெருசா வாய்ப்புகள் எதுவும் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. என்னம்மா நீ வளவலன்னு பேசிட்டே இருக்கியே, ஜாதகத்துல என்ன ஒற்றுமை 2 பேருக்குன்ற மாதிரி கேக்குறீங்களா? தெரியுது இருங்க, அடுத்து அந்த கதை தான். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா
துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவங்களுக்கும் தாவேகாவுடைய தலைவர் விஜய் அவங்களுக்கும் ஜாதகத்துல நீசபங்க ராஜயோகம் இருக்குதான். அப்படிதான் என்னன்னா அவங்க ஃபர்ஸ்ட் பார்க்க பலவீனமா தான் இருப்பாங்க, ஆனா அவங்களுக்கு ஒரு பவர் வந்துருச்சு அப்படின்னா அவங்கள மாதிரி யாருமே இருக்க மாட்டாங்களா, போடுற பால் எல்லாம் 6 ஆயிடுமா. ஆனா இவங்க 2 பேருக்கும் பாத்தீங்கன்னா எதிரி புதிரின்ற மாதிரி தான், நீ நீரா நான் நெருப்பு அப்படின்ற மாதிரி தான் 2 பேரும் இருப்பாங்க. இப்ப 2 பேருமே சினிமாவில இருந்து தான் வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். உதயநிதி அவங்களா இருக்கட்டும் இல்லை விஜயா இருக்கட்டும் சினிமாலேருந்து தான் வந்தாங்க, உச்சத்துலேருந்து தான் வந்தாங்க. உதயநிதி அவங்க நடித்த எல்லா படமும் வெற்றின்னு சொல்ல முடியாது, தோல்வியையும் அவங்க பார்த்துருக்காங்க. அதே மாதிரி விஜய் என்னதான் ஒரு 60க்கு மேற்பட்ட படங்கள் நடித்தாலும் ஒரு விரல் விட்டு எண்ணக்கூடிய படங்கள் தான் வெற்றி படம்னு சொல்ல முடியும். அவரும் நிறையா தோல்விகளை பார்த்தவர் தான். கேப்டன் விஜயகாந்த் அவங்களுக்கு ஒரு இடம் கொடுத்ததுக்கு அப்புறம் தான், அவருடைய பரிசீலனைக்கு அப்புறம் தான் இளைய தளபதி விஜய் அப்படின்றவரே தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரிய வந்தாரு. அதற்கப்புறம் 2-3 படங்கள் அவருக்கு பேசும் படங்களாகி அவர் வின் பண்ணாரு. அதே மாதிரி தான் உதயநிதி ஸ்டாலின் அவங்களுக்கும் அந்த ஓகே ஓகே படம் நல்லா பேசப்பட்டுச்சு. அதற்கப்புறம் 2-3 படங்கள் ஃப்ளாப்பா இருந்துச்சு. அப்புறம் மாமன்னன் இது மாதிரி படங்கள்லாம் வெற்றி படங்களா அவருக்கு அமைந்தது. ஸோ இவங்களுக்கு திரைத்துறையிலையும் இவங்க எதிரும் புதிருமா தான் இருந்தாங்க. அரசியல்ல சொல்லவே வேண்டாம். என்னதான் விஜய் எங்களுடைய எல்லாத்துக்கும் முட்டுக்கட்டை போடுறது டிஎம்கே தான், 2 பேருக்கு தான் போட்டி அப்படின்னு அவர் சொல்லும் போதே நம்ம தெரிஞ்சிருக்கணும். சப்போஸ் வின் பண்ணிட்டாங்க, அதாவது இப்போ இபிஎஸ் சொல்ற மாதிரி இவங்க ஒரு 60 இவங்க ஒரு 40 எடுத்துட்டாங்கன்னா இவங்க ஜாயிண்ட் ஆகி இவங்க வந்துருவாங்க. ஸோ 2 பேருக்கு தான் போட்டி, நம்ம டிஎம்கேக்கும் டிவிகேக்கும் தான் மாதிரி அவங்க எல்லா பரப்புரையிலுமே ஒன்று விடாம சொன்னாரு. சும்மா ஊர்கா மாதிரி லைட்டா பிஜேபி டச் பண்ணிக்கிட்டாரு, கொள்கை எதிரி அப்படி இப்படின்ட்டு. ஆனா உதயநிதி ஸ்டாலின் பக்கம் போயிட்டு நீங்க விஜய் இந்த மாதிரி பேசுறாரு, அதை பத்தி உங்களுடைய கருத்து என்னன்னு கேட்டா கூட சினிமா செய்திகள்லாம் நான் பாக்குறது இல்லைங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப டீசெண்டா அவாய்ட் பண்ணிட்டாரு. சரி, இவர் தான் இப்படி இவங்க அப்பா எப்படின்னு பார்த்தா அவரு அந்த பக்கம் பேச்சே எடுக்கல. அதாவது சூரியனை பார்த்து நாய் குறைக்கும், அதுக்காக சூரியன் என்ன பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி அவர் ஒரு இடத்துலயும் கூட டிவிகே பத்தி விமர்சிக்கல. ஆனா டிவிகே பாத்தீங்கன்னா எப்ப பார்த்தாலும் இதான் பண்ணிட்டு இருந்தாங்க, நம்ம ஆல்ரெடி பார்த்ததுதான். ஸோ இந்த நீசபங்க ராஜயோகம் அப்படின்றது இவங்க 2 பேர் ஜாதகத்திலையும் ஒத்துமையா இருக்குது. அதனால இந்த ஜாதகம் இருக்கிறவங்க ரொம்ப பவர்ஃபுல்லா இருப்பாங்க, இந்த யோகம் இருக்கிறவங்க ரொம்பவே பவர்ஃபுல்லா இருப்பாங்கன்ற மாதிரி அவர் போற போக்குல ஒரு குண்டை கொளுத்தி போட்டு போயிருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த கருத்து கணிப்பு எக்ஸிட் போல் வந்துச்சுல்ல, அதுவுமே டிஎம்கேக்கு சாதகமா தான் அமைந்திருக்கு. அதாவது ஒவ்வொருத்தவங்களும் அவங்களுக்கு சாதகமா எடுத்துக்கிட்டாங்க. மும்முனைகளும் நாம் தமிழர் கட்சியை தவிர பாக்கி 3 பேர் நாங்க தான் இல்லை நம்ம தான் அடுத்த 5 வருஷம் அப்படின்ற மாதிரி அவங்க இதுலயே அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. என்ன இருந்தாலும் மே 4ஆம் தேதி சாயங்காலம் 6 மணிக்கு தான் தெரியும் யாரு என்ன அப்படின்ட்டு கள நிலவரம். இந்த கருத்து கணிப்புகள் உண்மையாவே இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல முடியாது, கொஞ்சம் அப்ராக்சிமேட்டா இருக்கலாம், முன்ன பின்ன இருக்கலாம், ஆனா துல்லியமா இருக்காது. எப்படி பார்த்தாலும் டிஎம்கே 2.2 மறுபடியும் வரும் அப்படின்றது நல்லாவே தெரிய வருது. ஜோதிடர் செல்வி அவங்களும் அதையே தான் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இன்னும் என்ன, நாளைக்கு நாளான்னைக்கு அவ்வளவுதான், 2 நாள் தான், நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். டிஎம்கே 2.0 வரவேற்கலாம்.